ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சேம் சினாரியோ தான். மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன லெவல் வந்து 25,135 இந்த லெவலை வந்து ரெஸ்ட் எடுத்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போன மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது மேபி இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கூட ஓப்பன் ஆகலாம். ஆர் வந்து இந்த சேம் இதே லெவலில் ஓப்பன் ஆக கூட நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து தைரியமாக கால் சைடில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆப்ஷன் பயர் இருக்கவங்க வந்து கால் சைடை வந்து தைரியமாக வந்து ஒரு டிப்லையுமே போயிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லர் இருக்கவங்க வந்து புட்டை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நமக்கு 25,015 இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து புட்டை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த 25,400 to 500 இந்த லெவலில் மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட அடுத்த ஸ்ட்ராங் லெவல் ரெசிடன்ஸ் வந்தது இந்த 25,400 to 500 இந்த லெவல் தான் வந்து மார்க்கெட்டோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து இதை தான் ரீட்ரேஸ் பண்ண பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வர வர வந்து பையிங்கில் வந்து ஆப்ஷன் காலை வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.